ஹலோ ஆரம்பிக்கலாம். எல்லாம் வீட்டுக்கு போகிற கண்டிஷனுக்கு ஆரம்பிக்கலாம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் என் தாய் திரு நாட்டிற்கும் என் தாய் மொழிக்கும் முதற்கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களை வணக்கம். உண்மையாகவே இவ்வளவு நேரம் ஆகி கூட ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும்னா இந்த ஊர் மக்களுக்கு தான் வைக்கணும். ரொம்ப அழகா ரசிக்கிறீங்க, நல்லா ரசிக்கலாம். ஆனா இப்பேற்பட்ட மக்கள் மனை பேசுறதுக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கீங்க சார். மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் கருப்பு வெள்ள கால பாடல்களா இல்லை கலர் வண்ண கோல பாடல்களா? பழைய பாட்டா புது பாட்டா? அவ்வளவுதான். அந்த காலமா இந்த காலமா? அவ்வளவுதான். இதான தலைப்புல. ஆமா, இதான தலைப்பு. இன்னத்துக்கு நீங்க மூணு பேரும் வந்து ஆமா பேச்சு பேசினீங்க. என்னடா பாக்க பர்சனல் எடுத்து பாப்பா பிடிக்குது. யார் ஓட்ட இழுச்ச வயனார்னா மாடு மச்சான குடும்பம் அப்படி இருக்கா ஒரு மூணு பேரும் பேசுனது. சும்மா வந்து எங்களுடைய அந்த காலத்திலே கருப்பு வெள்ளை காலத்திலே நாங்கள் பண்பாட்டை கொடுத்தோம், நாகரிகத்தை கொடுத்தோம், காதல் பாட்டை கொடுத்தோம். இதா இவர் வந்தாரு பாருங்க பச்சை துண்டு. என்ன பாட்டு? பொம்பளை பிள்ளைங்களுக்கு தாலாட்டு பாட தெரியுதா? பொம்பளை பிள்ளைய பத்தியே எப்படி பாடுறீங்க? அந்த காலத்திலே காதல் பாட்டை நாங்க எப்படி கொடுத்தோம்? கண்களில் நீலம் விளைத்தவனோ ஆதி. இதுக்கெல்லாம் வாசிக்காதீங்க, வாதி விட்டு போயிடும். இதுல வேற செந்தமிழ் தேன்மொழியால் நாங்களே பாட்டு கொடுக்கீங்க. காதலுக்கு எப்படிங்க பாட்டு கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? எப்படி தெரியுமா கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? கலர் வண்ண கோலமா நாங்க கொடுத்தோம் சார். எப்படி தெரியுமா? பச்சை குத்திக்குன உன்னோட பேர வழியில குச்சேண்டி இதுல வேற அந்த அக்கா எங்க அத்தா பேச்சுக்கு கூட்டிட்டு போனாரு. இதுல பாட்டு வேற தென்றல் உருங்கிய போதும் திங்களும் உறங்கினே இருந்தா அப்புறம் என்னதான் பண்றது? இதுல வேற திருமணத்தில் பார்த்தீர்களா எங்களுடைய பாடல்கள் தான் பாடுகின்றன. வாராயன் தோழி வாராயோ எந்த காலத்துல போட்டாங்க வாராயன் தோழி? இந்த காலத்துல என்ன பாட்டு போடுறாங்க தெரியுமா? ஒரு திருமணத்தில் போட வேண்டிய பாட்டு. என்ன பாட்டுமா? கல்யாணம் தான் கட்டிக்கின்னு ஓட்டி போலாமா இல்ல ஓட்டி போய் கல்யாணம் தான் கட்டி கொள்ளாமா? தாலியத்தான் கட்டிக்கிட்டு கட்டி கொள்ளாமா இல்ல புள்ள கட்டி கட்டிக்கின்னு கட்டி கொள்ளாமா? இது கல்யாணத்துல போட வேண்டிய பாட்டு. நடுவுல ஒரு நல்ல அணியே ஒரு திணிசாத்தானே இருக்கு. அவன் என்னடா சிவபெருமானுக்கு பாட்டுன்றான், நாட்டுக்கட்ட காட்டுக்கட்டைங்கிறான். நீ என்னடானா கல்யாணம். சார் இது பண்பாடு மிக்க கடவுளுடைய காதலை சொன்ன பாட்டு. இந்த பாட்டு கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? ஆமா சார், முருகனுடைய காதல் தத்துவத்தை சொன்ன பாட்டு எங்களோட பாட்டு. தாலி கட்டிட்டு தாலியை தான் கட்டி ஒரு நிமிஷம். முருகருக்கு எத்தனை கல்யாணம் நடந்துச்சு? 2 திருமணங்கள். ஒண்ணு வீட்டுல பார்த்து வச்சவங்க இன்னொன்னு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட வள்ளி. அததான் எங்க ஆளு கேட்டான். அம்மா நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதற்கான பொருளை தேடுவதற்காக அப்புறமா போலாமா இல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வாழ்க்கைக்கான பொருளை தேட போலாமான்றதுனால கல்யாணம் கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெற்றுக்கலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட முருகனுடைய காதலை சொன்ன பாட்டு. இது எழுதினவனுக்கும் தெரியாது, அந்த முருகனுக்கே தெரியாது.
அதெல்லாம் தெரியும் நடுவர்களே. அடுத்த வரிதான் பண்பாடு மிக்க வரி. மஞ்சுநாதன் நான் கேட்டாங்க, பண்பாடு சொல்லுங்க. தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? என்ன பண்பாடு தத்துவம் இருக்கு. பண்பாடு நடுவரே, பண்பாடு. ஆமா. ஏன் இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சு 7 மாசத்துக்கு முன்னாடி. நான் உங்ககிட்ட வந்து பெரியவர் வயசானவர் அப்படின்னு உங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. நீங்க என்ன சொல்லி என்ன வாழ்த்துனீங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. 16 பெற்று பெருவாழ்வு. 16ன்றது என்னது? புள்ள குட்டிங்களா? 16 செல்வங்கள். அதான் எங்க ஆளு பாட்டுல கேட்டான், அந்த 16 வகை செல்வத்தையும் பெத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செல்வங்களை எல்லாம் பெத்துக்கலாமான்னு கேட்ட பண்பாடு மிக்க பாட்டு நடுவர்களே இது. நல்ல பாட்டெல்லாம் பார்க்கணும் சார். அதை விட்டுட்டு வந்து அந்த காலத்திலே நாங்கள் காதல் பண்ணினோம், நாகரீகமாக இருந்தோம். நான் என்ன சொல்றோம்? பல்லு இருக்கிறோம் பரோட்டா சாப்பிடுறான், வாயில் இருக்கிறோம் வஞ்சர மீன் சாப்பிடுறான். உங்களுக்கு என்னங்க வலிக்குது? அப்படி கேள்வி சொல்லு. அந்த காலத்துல என்ன பண்ணியா? குழந்தை நிறைய பெற்றாயின்னு குடும்ப கட்டுப்பாடு சின்னத்தை கண்டுபிடிச்சு தென்னை மரத்துக்கு தென்னை மரம் அடிச்சு வச்சான். தென்னை மரம் பூரா கேட்டுக்கிட்டு 2 காய்ச்சி மேல காய்க்க மாட்டேங்குது. இவன் தான் கணக்கு இல்லாம பத்து போட்டுனே இருந்தான் அந்த காலத்துல. அந்த காலத்துல வேற என்ன பண்ணீங்க? இதுல வேற அன்னைக்கு ராணி அக்காவை கூப்பிட்டு அக்கா ஒரு பாட்டு பாடுங்க. அந்த அக்கா பாட்டாங்க பாருங்க ஒரு பாட்டு. மேயாதமான் மேயாதமான் மேயாத மேயா மெயில் இல்ல விட்டுருணுமா இல்ல அது மேயாதமான். இது கூட பரவாயில்லைங்க, பக்தி பாட்டு முன்னாடி பாட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினாங்க. ஞான பழத்தை பிழிந்து 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 ஒரு சின்ன பையன் ஓடியான்ட்டான் சொம்போட. ரொம்ப நேரமா புழிஞ்சுக்கிற கொஞ்சம் ஜூஸ் கொடுக்காரு. எப்படியாங்க பாட்டு கொடுக்கணும்? அதுலயும் வந்து அதுல இருந்து 2 பேரும் அதுல அவரு வேற வாத்தியாரு சொன்னாரு பாருங்க. அதாவது என்னது, பூரால இவ்வளவு விஷம் இருக்கும், பாம்புல இவ்வளவு விஷம் இருக்கும், அந்த மொத்த விஷமும் இந்த பொண்டாட்டியோட நாக்குல இருக்கும். அவன் எல்லாத்தையோ கண்டுபிடிக்கிறாரு. இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு பாரு. ஏன் எங்களுக்கு மட்டும் தான் நாக்கு இருக்கா? உங்களுக்கு நாக்கு இல்லாம அலையிறீங்க நீங்களாம். அது புருஷன் கேட்கணும், அது நாட்டுல என்ன இருக்கு? அவன் சொல்லுவான் நல்லதாதான், உங்களுக்கு ஆச்சது அப்படியே. அதுக்கு நாங்க என்ன பண்றது? மனைவிக்கு நாக்கே கொஞ்சம் தூரம். நடுவரவங்களை எந்த விஷயத்தையுமே பாசிட்டிவா பார்க்கணுங்க. சும்மா வந்து அந்த காலத்துல நாங்க பாட்டு கூட கணவன் மனைவிக்கு பாட்டு கொடுத்தீங்களா, கணவன் மனைவிக்கு பாட்டு கொடுத்தீங்க. எங்க பொண்டாட்டி இப்ப நீங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன? என் பொண்டாட்டி திட்டுறா, என் பொண்டாட்டி அடிக்கிறா, என் பொண்டாட்டி. நான் என்ன கேட்கிறேன், பொண்டாட்டி புருஷன் அடிச்சா தப்பா? நல்ல 5 வருஷமா என்னை கூப்பிடுறாங்க, ஒருத்த மாற்றி ஒருத்த கூப்பிடுறாங்க, குழப்பத்தை உண்டு ஒன்று. சார் நான் என்ன கேட்குறேன், உங்க ஊர்ல வந்து புருஷனால அடிக்க மாட்டீங்களா? ஏமா கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 8 மாசம். 8 மாசம் தானே, ஒரு புள்ள புறப்பட்டோம் பாருங்க, தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு குசாராக தான் இருக்கும். நடுவரவர்களே ஒரு விஷயம் தாங்க, தாய்க்கு பின்னாடி தாரம் அப்படின்னு சொல்றாங்கல்லக்கா. ஆமா. அம்மா குழந்தைங்க தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்க? அடிச்சு கண்டிப்பாங்க. அடிச்சுவாங்க. தங்கம் இது தப்பு, இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரிதான் தாய்க்கு பின்னாடி தாரம் நாங்க வரும். ஏன் புருஷன் தப்பு பண்ணா எரும மாட இது தப்புடா அப்படின்னு தூக்கி போட்டு மிதிச்சா என்ன தப்பு? ஒரு அக்கா தான் ராய பத்தி எல்லாம் சொல்றோம். நடுவரவர்களே இப்படி நாங்க சொன்னாலுமே அந்த பாசம் இருக்கு தெரியுமா, அதை நாங்க பாட்டுல எப்படி தெரியுமா கொடுப்போம்? சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை கொடுச்ச ஒரே ஒரு உத்தமரு வீர பாண்டி தீர போல பேரெடுத்த சிங்கமா ராம என்ன தன்மர் என்ன மகன் மனசு தங்கத்தா மாமாவே நீ வேணும் நீடு வேணு ஜோம்பலா. ஒரு நிமிஷம். இந்த பாட்டை நான் பாடுவேன். யாருக்கு பாடுவேன்? நல்ல புருஷனுக்கு பாடுவேன். யாரு நல்ல புருஷன்? நம்ம சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு நமக்கு வாய்க்கு ருசியா எவன் சமைச்சு போடுறானோ அவன் நல்ல புருஷன். அவருக்கு இந்த பாட்டு பாடலாம். ஆனா இதுவே நம்ம பேச்சை கேட்காம ஊதாரியா நாதாரியா இருக்கிற புருஷனுக்கு இல்ல சார் சொல்லிட்டு வரும்போது ஊதாரியா நாதாரியா இருக்க அப்படி வாட்டமா இருக்கு சார். வாட்டமா இருக்கு கை வாட்டம். அப்படி இருக்கிற புருஷனுக்கு எப்படி பாடணும் சார்? இந்த அம்மா பாடட்டும், ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிக்கிறேன்.
இந்த அம்மாவுக்கு திருமணமாகி கரெக்டாக 8 மாதம் ஆகுது. அவர் அந்த அம்மாவோட புருஷன் யாருங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு தடவை ஒரு கையெழுத்து கொடுங்க, திருமண வாழ்த்து சொல்லுங்கள். 8 மாதம் ஆகுது. இந்த அம்மாவை கட்டின புண்ணியவன் இவன் தான். இவர் யாரும் இல்லை. நாயா திருந்தான், இப்போ நாயோட திரிகிறான். வாக்கிங் போகிறான் என் வெற்றிக்கு பின்னால் என்னுடைய கணவர் இருக்கிறான்றதுக்கு சிம்பாலிக்கா அவர் உட்கார்ந்திருக்காரு. தலைக்கு மாறி இருந்தா தெரியும். அவனை வச்சு செஞ்சிருப்பேன் நான். அது வேற விஷயம். ஆமா, நடுவர் வரல. அப்படி குடிகார புருஷனுக்கு எப்படி பாடணும்? இதே பாட்டு எப்படி பாடணும்? இதே டியூனு. ஆனா எப்படி பாடணும்? நாங்க கலர் பண்ண கோலம் இல்ல, எப்படி ஒண்ணா மாத்தி பாடலாம். எப்படி தெரியுமாக்கா? இங்க இருக்கிற பெண்கள் எல்லாரும் நோட் பண்றீங்க, நாளைக்கு வீட்டுல போய் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. சரியா? எப்படி தெரியுமா பண்ணணும்? முதல்ல சேரு மேல சேர வைக்கணும். ஏன் எகிரி அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹைட் பத்தாது. முதல்ல ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணணும். ஓகே, சேரு மேல சேர வச்சி செவத்துல வச்சி கழுத்தா மட்ட மட்ட வச்சி குனிய வச்சி குமுற வச்சி அந்த குறவலை கடிப்பேன்னு கைதடிச்சு வாங்க. ஏம்மா சொல்லுங்க. எதா இருந்தாலும் நேர வீட்டில் சொல்லலாமே சார். நான் அவங்கிட்டே சொல்லுவாங்க, அது வேற விஷயம். இப்போதைக்கு கடிச்சிக்கல. ஏன்னா இப்ப வரைக்கும் அவர் எனக்கு சமைச்சு போட்டு நல்லபடியா பாத்துக்கிறாரு. அதனால இப்ப வரைக்கும் அதுக்கு முன்னாடி பண்ண பத்தி அது மாதிரிதான் பாடிட்டு இருக்கேன். அவர் சமைச்சு போறது மாறினா இது மாதிரி பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆனா நீங்க நடுவர் வந்து, ஆனா நீங்க இந்த கடிச்சு இந்த குறவலையை கடிக்கிறான்னு நீங்க தப்பா நினைக்காது. அவன் தப்பு பண்ணா அவன் குறவலையை நான் கடிப்பேன், நான் தப்பு பண்ணா ஏன் குறவலையை அவர் கடிப்பார். கட்சி வெளியானா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நடுவர் நல்ல குடும்பம்ல 2 கடிச்சு விளையாட பக்கத்து வீட்டுக்காரங்க குரங்குகளை கட்டி வச்சுட்டாங்க. 2 கடிச்சு அதெல்லாம் ஒரு சந்தோஷம் நடுவர் வருது. அதெல்லாம் பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு. எப்பா பார்த்தாலும் வந்து நான் என்ன சொல்ற, பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வருது. நான் இந்த ஊர்ல ஒரு டிப்ஸ் சொல்றேங்க. இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராது, சண்டையே வராது. சொல்லி தரவா? உங்க பொண்டாட்டி திட்டுறப்ப கம்முன்னு, அடி வெளுக்குறப்ப உம்முன்னு இருந்தா உங்க வாழ்க்கையெல்லாம் ஜம்முன்னு இருக்கும். அதானே சும்மா வந்ததுல இருந்து அந்த காலத்துல நாங்க பண்பாடு கொடுத்தோம், இந்த காலத்துல நீங்க பண்பாடு கொடுத்தீங்களா? ஏன் சார் நாங்க பண்பாட்டு பாட்டை கொடுக்கலையா? பண்பாடுனா என்ன சார்? இங்க எவ்வளவு பெரியவங்க உட்கார்ந்துருக்காங்க. பெரியவர்களை மதிக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய தமிழ் பண்பாடு இல்லையா? வீட்டுல இருக்கிற பெரியவங்களை மட்டும் இல்ல சார், இன்னைக்கு பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தான்னு சொன்ன நம்முடைய பாரதிய மதிக்கணும். பொது உடைமை சித்தாந்தத்தை கற்றுக் கொடுத்த காரல் மார்க்ஸை மதிக்கணும். பகுத்தறிவு சிந்தனையை நமக்கு புகுத்திய பெரியார மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தது சார் எங்களுடைய இந்த கலர் வண்ண கோல பாட்டு. எப்படி தெரியுமா கொடுத்தோம்? ஏ ரமா 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 கிட்ட வில்ல கிட்ட பீமா 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 கிட்ட கதைய கேட்ட முருக 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 கிட்ட மயில கேட்ட இசை 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 கிட்ட மலைய கேட்ட உங்க கிட்ட அன்ப கிட்ட உங்க கிட்ட அன்ப கிட்ட வில்ல 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 பாப்பா அம்மா அப்பாவை
பத்தி நாங்க அப்படி பாடணும். முத்தம், குழந்தைக்கு தரக்கூடிய முத்தத்தை கூட நாங்க எழுதல, அப்படி எழுதல, இப்படி எழுதல சார். ஒரு விஷயம் தான் சார், அந்த காலத்துல கருப்பு வெள்ளை காலத்துல தாயை பத்தி உயர்வா எழுதுனதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய கலர் வண்ண கோலத்துல எவ்வளவு அழகா தாயை நாங்க பெருமைப்படுத்தி எழுதியிருக்கோம் தெரியுமா? தாய் என்கிறது என்ன சாதாரண உறவா? சூடாக இருந்தால், உணவு சூடாக இருந்தால் என் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் என் அண்ணன் சாப்பிடுவான், இடுப்பிலே தூக்கி வைத்து கொடுத்தால் என் தங்கை சாப்பிடுவாள், சோறு மீதம் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய அம்மா சாப்பிடுவாள்னு சொன்னா அப்பேற்பட்ட உறவு சார் தாய் பாசம் அப்படின்றது. அந்த தாய் பாசத்தை நாங்க எப்படி தெரியுமா சொன்னோம்? 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஆகுமா, நான் பட்டக்கடன் தீர்ப்பேனென்றா உன் செல்வம் போதாதம்மா, நடமாடும் கோவில் நீதானே, மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பான் வேலை, குழந்தைகள் தான் அவர் கழுத்துக்கு மாலை, எழுதாத உருகி தருவாளே ஒளியே, குழந்தைகள் சிரிப்பு மறப்பாளே அலியை, நடமாடும் கோவில் நீதானே. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. இப்படி எந்த விதத்துல எடுத்தாலும் சரி சார், எங்களுடைய காதலா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், இன்னைக்கு தத்துவமா இருக்கட்டும், சமுதாய கருத்துக்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் மக்கள் மனம் கவர்ந்தது போல தந்து இன்னைக்கு கலர் வண்ண கோல பாடல்கள் தான் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லி, வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தை இன்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு பாட்டு. உண்மையிலேயே தேவாங்க செட்டியார் சமூகம் நடத்திய இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாக கருதுகிறோம். நன்றாக ரசிக்கிறீர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க பார்ப்போம். கேட்ட கேள்வி என்ன? மனம் நிறைந்த பாடல்கள் கிடைத்தது கருப்பு வெள்ளை காலமா, கலர் வண்ண கோலமா? இவங்க என்ன சொல்றாங்க? இந்த காலத்திலேயும் நல்ல பாடல்கள் இருக்கு, நல்ல படங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்றத பார்க்கும்போது எல்லாமே நியாயமாவே தெரிகிறது. இப்ப ஒரு படம் வந்துச்சு, கபடி விளையாடுற மாதிரி விஜயோட படம் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒருத்த பிளேட வச்சுக்கிட்டு வரவனை எல்லாம் கீறி கீறி விடுவான். அதுல ஒரு வசனம் வரும், தம்மா தூண்டு பிளேடுல வச்சு நம்பிக்கைய ஓர் மேல வச்சிருந்தா நீ ஜெயிச்சிருக்கலாமாடா அப்படிங்கிற படம் இன்னைக்கு வந்து வீரங்கிற படம், அஜித் நடிச்ச படம். அதுல அஜித் சொல்லுவார், தம்பி மயில் வாகனம் சம்பாரிச்சதுன்னா எல்லாருக்கும் கொடுப்பாரு. அப்ப அவன் கேட்பான், அண்ணே சம்பாரிச்சது பூரா எல்லாருக்கும் கொடுத்துட்டா நம்ம என்னென்ன பண்றது அப்படிம்பான். அதுல அஜித் சொல்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கு, நம்ம கீழே உள்ளவங்களை நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு மேலே உள்ளவன் நம்மளை பார்த்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம். அது இன்னைக்கு இருக்க படம் தான், அந்த கலர் வண்ண படம் தான். கலர் வண்ண படத்துல கடைசி விவசாயின்னு ஒரு படம், நெத்தியில் அடிச்சவன் ஒரு பெரிய வயசான கிழவன் கடையில போய் மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்குவார். புண்ணாக்கு வாங்கும்போது அதை எடுத்து சாப்பிட்டு பார்ப்பார். அப்ப அந்த கடைக்காரன் கேட்பார், ஓ பெருசு மாடு திங்கிறத போய் மனுஷன் திங்கிறீங்க, திங்கலாமா கேட்கும்போது நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லுவான், அதுவும் ஒரு உசுறு தானே, அதுக்கும் உயிர் இருக்குல்ல, அது சாப்பிட்டு பார்க்க கூடாதான்னு தக்காளி விதை கேட்பார். ஏ கொஞ்சோண்டு தக்காளி விதை குடியா அப்படிம்பார். பெருசு இவ்வளவு தக்காளி விதை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற? இதுல நான் தக்காளி பயிரிட்டு தக்காளி விளைஞ்சிச்சுன்னா அதுலேருந்து விதை எடுத்து நான் நிறைய தக்காளி பயிர் நினைக்கிறேன், கொஞ்சோண்டு தக்காளி விதை கொடுன்னு பாரு. அவன் சொல்லுவான் கடை, பெருசு எந்த காலத்துலயா இருக்க? இது விதை இல்லாத தக்காளியா, விதை வாங்கணும்னா என்கிட்ட தான் வரணும் அப்படின்னா. விதை இல்லாத தக்காளியா? இது யாரா தயார் பண்ணது? எல்லாம் கார்பரேட் கம்பெனிக்கான தயார் பண்ணி விடுறான். விதை இல்லாத தக்காளி, நீ விதை வாங்கணும்னா என்கிட்ட தான் வரணும்.
அப்ப அந்த பெரியவர் கேட்பாரு, ஏண்டா இப்போ தயார் பண்ணாலும் அவன் விதையில்லாத தக்காளி ஒரு கம்பெனிக்காரன், அவனுக்கு ஒரு புள்ள பிறந்து அது விதர் இல்லாம பிறந்துச்சுன்னா எப்படா குடும்பம் பெருகும் கேட்பான். நெத்தி அடிச்ச மாதிரி படம் எடுத்துருக்கான். இன்னைக்கு இருக்க படம் பூரா மோசம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்க பாட்டு பூரா மோசம்னு சொல்ல முடியுமா? அருமையா பாட்டு பாடி முடிச்சாங்களே, நிறைவான பாட்டு, எவ்வளவு அருமையான பாட்டு. இன்னைக்கு இருக்க பாட்டை, இன்னைக்கு கலர் பண்ண கோல பாட்டை ஐயப்பன் கோயில் எழுதி வச்சிருக்கானே, பாட புத்தகத்துல வந்திருக்கு. அம்மா பாட்டு பாட புத்தகத்துல வந்திருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்க பூரா மோசமான பாட்டுன்னு சொல்ல முடியுமா? நீங்க சொன்னது பூரா நான் கேட்டுக்கிற முடியுமா? நல்ல பாட்டு இல்லாம எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பாட்டு இருக்கு சார். மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி என் காதை கத்தி குரு உச்சான் தாண்டி பட்டு கோட்டை சிட்டு நாளா என் பக்கம் வந்தா உன்னை வெட்டு வேண்டாம். அவன் சொல்றான், அடியே நான் மதுரை ஜில்லாக்காரன், குரு உச்சத்துல இருக்கான், வரவாடின்னு கேட்கிறான். அதுக்கு இவ சொல்றா, பட்டுக்கோட்டை சிட்டு நாண்டா என் பக்கம் வந்தா உன்னை வெட்டுவேன்னு போட்டிருக்கான். தமிழரின் பண்பாட்டை உணர்த்துற மாதிரி, பெண்களை மதிக்கிற மாதிரி கலவரண குறத்துல ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. எல்லா ஜோரா கை தட்டுங்க பாப்பா. அப்படி பாட்டு இருக்கு. ஆனா அதுல அடுத்த வரிதான் சிக்கலே. உங்க புல் என்ன கட்டி தப்ப கொள்ளம்மா, நான் கொத்தி கொள்ள அங்கிருந்து தப்ப அட நாசமா போனவங்களா. தொப்புல பம்பரம் ஒட்டியே ஒத்துக்கிட்டோம், ஆப்பாயி போட்டியே ஒத்துக்கிட்டோம், ஆம்புலேட் போட்டியே ஒத்துக்கிட்டோம். இப்போ கப்பல் விடுறங்கிற ஓட்டுற மாலுமியார் மஞ்சுநாதன் ஓட்டுவாரு. என்னடா பாட்டு போடுற? பண்பாடு எங்க போச்சு? கலாச்சாரம் எங்க போச்சு? ஆனா அன்னைக்கு பாட்டு போட்டா, அன்னைக்கு பாட்டு போட்டா என்ன போட்டா நீ? அன்னைக்கு பாட்டு ஒடுகிற வண்டி ஓட்ட ஒற்றுமையா ரெண்டு மாடும் ஒண்ணு விட்டு ஒண்ணு விருந்தா என்னவாக எண்ணி பாரு. ஒடுகிற வண்டி ஓட்ட. அன்னைக்கு மாட்டு வண்டி இருந்துச்சு, மாட்டு வண்டிக்கு பாட்டு போட்ட. இன்னைக்கு என்ன பாட்டு போடுறான்? இன்னைக்கு மாட்டு வண்டி போயிடுச்சு, ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோவுக்கு பாட்டு போடுறான். நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்கார், நான் உள்ள பாட்டுக்காரன், நல்லா பாட்டு பாட்டுக்கோ, சாந்தி கொண்ட நாட்டுக்காரன், கம்படுத்தா வேட்டக்கார், இறக்கமுள்ள மனசுக்காரன்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. ஏன் ஆச்சுக்கிட்டா ஆச்சுக்கிட்டா அதெல்லாம் பாட்டுல சொல்றாங்க. அச்சக்கனா அச்சுக்கிட்டான், குமுக்கனா குமுக்குதான். அப்ப ரெண்டு பாடல்களுமே இருக்கு. எப்படி வித்தியாசம் பார்க்கிறது? இப்ப ஒரு மூடையில முடிச்சது. இப்போ ஒரு மூடையில அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மூடை நிறைய அரிசி இருக்கு. 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஒரு மூடை நிறைய அரிசி இருக்கு. அதுல 4 கல்லு 5 கல்லு கிடந்துச்சுன்னா புடைக்கும் போது எடுத்து போட்டுட்டு அரிசியை சமைச்சு சாப்பிடலாம். இதான் அந்த காலம். 2000 பாட்டு எழுதுறான்னா அதுல 4 பாட்டு இலைமறை காயாக விரசமாறி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2000 பாட்டு எழுதுனான்னா அதுல 4 பாட்டு தான் நல்ல பாட்டு இருக்கு. ஒரு மூடையில கல்லு பூரா இருக்கு, அதுல 10 அரிசியை போட்டா நம்ம எப்படி எடுக்க முடியும்? அந்த காலத்துல பாட்டு எழுதுனது யாரு? காரைக்குடி கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், காமு செழிப்பு, மருதகாசி, பூரா எழுதுனது பூரா நம்ம தமிழ்நாட்டுக்கார. உடுமலை நாராயணகவி இவங்க தான் பாட்டு எழுதினாங்க. உடுமையில நாராயணகவி பாட்டுலாம் அவ்வளவு அருமையா இருக்கு, கருத்தோட பாட்டு எழுதினாங்க. பாடினது யாரு? டி.எம். சௌந்தரராஜன் பாடினாரு, சீர்காழி கோவிந்தராஜன் பாடினாரு, இங்க உள்ள ஆளுங்க பாடினாங்க. இப்ப பாட்டு எழுதுனவன் எவன்னு தெரியல, பாடுறது யாருன்னு தெரியல. உதித்து நாராயணன் ஒரு ஆள் பாடுறான். பெரியம்மாவின் பொண்ணை ரசிக்கலாம் தப்புல. அவன் பாம்பேக்காரன் ஹிந்தியில எழுதி வச்சு பாடுறான். இவன் பிரியமான பொண்ணை ரசிக்கலாம் தப்பு இல்லைன்னு எழுதியிருக்கான். அவன் பெரியம்மாவின் பொண்ணை ரசிக்கலாம் தப்பு இல்லைன்னு பாடுறான். பெரியம்மா பொண்ணு அக்கா தங்கச்சி வேணும்னு அவனுக்கு தெரியுமா? இப்போ எல்லா கலாச்சார மாற்றங்கள்ல ஒரு காலத்துல உண்மையிலே கதைக்கு பாட்டு எழுதினார்கள், இன்று சதைக்கு பாட்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அன்று மெட்டுக்கு பாட்டு எழுதினார்கள், இன்று துட்டுக்கு பாட்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அன்று எழுதினவனுக்கு நம் தமிழரின் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் பண்பாடு, தமிழ்நாட்டின் ஒழுக்கம், பெண்களின் பண்பாடு, பெண்களின் கலாச்சாரம் எல்லாம் தெரிந்தது. தமிழ் பண்புகளோடு பாடல் எழுதினான். தமிழ் வீழ்ந்து தமிழ் வாழ்ந்தது. இன்று எவனோ ஒருவன் எங்கிருந்தோ ஒருவன் எதையோ எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. கேட்ட கேள்வி மனம் நிறைந்த பாடல்கள் என்பது கருப்பு வெள்ளை காலமே என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.